Hi students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 4.4 ஓட கொஸ்டின் நம்பர் 4 to 7 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ fourth sum பாருங்க. PQ is a tangent drawn from a point P to a circle with the center O and QOR is a diameter of the circle. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், Pன்ற ஒரு tangent, அதாவது வந்து PQ அப்படின்னு நம்ம ஒரு tangent வரைகிறோம். இந்த பாயிண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் P to the circle, அப்போ Pலேருந்து சர்க்கிளுக்கு ஒரு tangent PQன்னு வரைஞ்சாச்சு. இதோட சர்க்கிளோட சென்டர் O. இப்போ என்ன சொல்கிறாங்க, QOR is the diameter of the circle. அப்போ QOR இது வந்து நம்மளுடைய டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் POR வந்து 120 டிகிரி. ஸோ அப்போது இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 120 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்மளை கேட்குறது என்னது, OPQ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம சம்மை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் QOR அப்படின்றது ஒரு டயாமீட்டர். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்மளுடைய டோட்டல் ஆங்கிள் என்ன இருக்கும், 180 டிகிரி இருக்கும். கரெக்டாக? இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் QRல நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, QOP ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு ROP இல்லை POR ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ ஆங்கிள் QOP ப்ளஸ் ஆங்கிள் POR இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இதில் நம்மளுக்கு ஆங்கிள் POR வந்து 120 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதுகிறோம், ஆக்சுவலாக இது வந்து லீனியர் பேர். இதோட ரீசன் என்ன, லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா 180 டிகிரி இருக்கும். இப்போ QOP தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் QOP ப்ளஸ் 120 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஆங்கிள் QOP இஸ் ஈக்குவல் டு 120, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 120. ஸோ 180ல் 120 போயிடுச்சுன்னா 60 டிகிரின்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஆங்கிள் QOP 60 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரேடியஸ். OQ இஸ் அ ரேடியஸ் அண்ட் PQ இஸ் அ டேஞ்சன்ட். ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் எப்பவும் எப்படி தான் இருக்கும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். நம்ம டேஞ்சன்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக இதை பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதில் ஒரு லைன் மட்டும் எழுதுகிறோம் பாருங்கள். OQ இஸ் பெர்பெண்டிகுலர் டு PQ பிகாஸ் ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். பாருங்கள், ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். இப்போ இது எழுதினதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள், ஆங்கிள் PQO வந்து 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் PQO அப்படின்றது வந்து 90 டிகிரி பிகாஸ் இது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன அர்த்தம், Q வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா சம் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோ, சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், ஆக்சுவலாக ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் Q ப்ளஸ் ஆங்கிள் ஓன்னு எழுதணும். பட் நான் அதை எப்படி எழுதுனா QOP. ஓகே, பிகாஸ் ஆங்கிள் O வந்து ரெண்டு இடத்துல வருது இல்லையா. ஸோ அதனால் ஆங்கிள் QOP ஆங்கிள் PQO. ஸோ இது வேணால் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பிகாஸ் இது வந்து என்னது, ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஃபைண்ட் சாரி, இது வந்து ட்ரையாங்கிள் இல்லை, ஃபைண்ட் ஆங்கிள். இது ஆங்கிள் OPQ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போது இது நம்ம ஃபஸ்ட்டு எழுதிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து OPQ ப்ளஸ் ஆங்கிள் Q. ஆங்கிள் Qன்றது என்னது, 90 டிகிரி நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஆங்கிள் QOP. QOP என்னது 60 டிகிரி. ஸோ அப்போது 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிள் OPQ இஸ் ஈக்குவல் டு 90 ப்ளஸ் 60 எவ்வளோ, 150. ஸோ 150 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 150 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 150 ஆகும். அப்போ ஆங்கிள் OPQவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு, 30 டிகிரி. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், லீனியர் பேரை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். லீனியர் பேர் அதாவது இந்த டோட்டல் ஸ்ட்ரெயிட் லைனில் இது போக மீதி என்னன்னு தெரிஞ்சிடும். அண்டு நம்மளுக்கு இன்னொரு கான்செப்ட் என்ன தெரியணும், ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் பர்பெண்டிகுலர்னு தெரியணும். இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதோட இந்த 4th கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 5th சம் பாருங்கள். டேஞ்சன்ட் ST டு அ சர்க்கிள் டச்சஸ் இட் அட் B. ஓகே, ஸோ இப்போ ST அப்படின்ற ஒரு டேஞ்சன்ட், ஒரு சர்க்கிளுக்கு STன்னு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கோம். அது சர்க்கிளை டச் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து B அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, AB இஸ் அ கார்டு. ஸோ AB இஸ் அ கார்டு சச் தட் ABT 65 டிகிரின்னு கொடுக்குறாங்க. அப்போ AB நம்ம எங்கே வரையணும், இங்கே வரைய முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கன்னா அது மோர் தென் எப்படி இருக்கும், அப்டிவ்ஸ் ஆங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அக்யூட் ஆங்கிள் வரையணும். அப்போ ABTன்ற ஆங்கிள் இருக்க மாதிரி ஒரு அக்யூட் ஆங்கிள் வரைஞ்சிங்கன்னா இப்போ இதோட ஆங்கிள் எவ்வளோ நம்மளுக்கு,
65 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க, O is the center of the circle, find angle AOB. ஓகே, இப்போ இந்த AOB ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி நமக்கு என்ன தெரியும், ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். கரெக்டாக நம்மளுக்கு டேஞ்சன்ட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன, ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட் அப்படின்னா அப்போ ஆங்கிள் ஓபிடி வந்து எவ்வளோ நம்மளுக்கு 90 டிகிரி. கரெக்டாக. ஸோ இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் நம்மளுக்கு என்னது 90 டிகிரி அப்படின்னு தெரியும். இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி, ஆனால் இந்த ஓபிடி இந்த ஆங்கிளை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஓபிஏ அண்ட் ஏபிடி. இப்போ ஓபிடி எப்படி எழுதுறோம் பாருங்கள், ஆங்கிள் ஓபிஏ ப்ளஸ் ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு தெரியுமா. இப்போ ஆங்கிள் ஓபிஏ எடுத்துக்கோங்க, ஆங்கிள் ஓபிஏ அப்படியே வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஏபிடி அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 65 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா அப்போ ஆங்கிள் ஓபிஏ என்னது 90 மைனஸ் 65 இஸ் 25 டிகிரி. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோ தெரிஞ்சிச்சு, இது மொத்தம் 90ல் இது 65 போயிடுச்சுன்னா இது மட்டும் 25 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. இப்போது இதில் என்னன்னு பாருங்கள், ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். ஓகே, இப்போது இந்த ஆங்கிள், அதாவது நான் எது சொல்கிறேன் அப்படின்னா, இது இருக்கு இல்லையா, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் இங்கே தான் இருக்குது. கரெக்டாக. அப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிள் ஏஓபி ட்ரையாங்கிள், ஒரு ஏஓபி ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அது என்ன ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். கரெக்டாக. ஸோ ட்ரையாங்கிள் ஏஓபி இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஏன் அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம், நம்ம அதோட ரெண்டு சைட்ஸ் வந்து, அதாவது ஓஏவும் ஓபியும் ரேடியஸாக இருக்கிறதுனா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இப்போ இது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா அப்போ தேர்ஃபோர் ஆங்கிள் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓபிஏ. ஏன், இப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அந்த ரெண்டு சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டாக. இப்போ இந்த ரேடியஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ரெண்டு சைடுக்கு எதிரில் இருக்கிற ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏற்கனவே நமக்கு ஓபிஏ தெரியும். அப்போ ஓபிஏ 25 டிகிரினா ஆங்கிள் ஓஏபிங்க என்ன தான் நம்மளுக்கு 25 டிகிரி தான். அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம், அப்போ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி எழுதுவோமா, sum of angles in triangle is 180 degree. கரெக்டாக. ஸோ அப்போ இப்போ என்ன வருது பாருங்கள், ஆங்கிள் ஏஓபி ப்ளஸ் ஆங்கிள் ஓபிஏ ப்ளஸ் ஆங்கிள் பிஏஓ. ஓகே, ஆர் ஓஏபி, இது மூணும் சேர்த்தா நம்மளுக்கு வந்து 180 டிகிரி. இப்போ நாம் கண்டுபிடிக்க போகிறது என்னது, ஏஓபி. அப்போது இந்த ஏஓபி அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஓபிஏ என்னது 25 டிகிரி அண்ட் பிஏஓ ஆர் ஓஏபி இதுவும் 25 டிகிரி. ஸோ அப்போ 25 50 டிகிரி. அப்போது நம்மளுக்கு தேர்ஃபோர் ஆங்கிள் ஏஓபி என்ன வருது, 180 மைனஸ் 50 இஸ் 135 டிகிரி. ஸோ இப்போ நம்மளுக்கு அப்போ ஃபிஃப்த்து சம்மோட ஆன்சர் என்ன, 135 டிகிரி. ஸோ இப்போ இதோட இந்த ஃபிஃப்த்து சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன் ஃபிகர் O is the center of the circle with the radius 5 cm. T is a point such that OT is 13 cm. இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. OP வந்து 5 cm கொடுத்துட்டாங்க அண்ட் OT வந்து 13 cm கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த OT வந்து இந்த சர்க்கிளை இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் E அப்படின்னா AB வந்து ஒரு டேஞ்சன்ட் வரைகிறாங்க. இந்த E வழியாக AB அப்படின்னு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சா இந்த டேஞ்சன்ட்டோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி வந்து என்ன கான்செப்ட் ஆக்சுவலாக தெரியும், ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். கரெக்டாக. ஸோ இப்போ ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா நம்மளுக்கு ஓபி வந்து எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஓபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிடி. கரெக்டாக. ஸோ ஓபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிடி அப்படின்னா அப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரினா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஓபிடின்ற ட்ரையாங்கிளில் வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா. ஸோ இப்போ இன் ட்ரையாங்கிள் ஓபிடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓடி ஸ்கொயர். ஏன் ஓடி ஹைப்போட்னியூஸாக எடுத்துக்கிறோம், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்லுக்கு தான் எப்போவுமே ஹைப்போட்னியூஸ். அப்போ ஓடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ்
பிடி ஸ்கொயர். இது என்னது? இது பை பித்தாகரஸ் தியரம். ஓகே, ஸோ இது நீங்கள் எழுதும்போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க, பை பித்தாகரஸ் தியரம். இப்போ நம்மளுக்கு ஓடி ஸ்கொயர் என்ன தெரியும்? 13 ஸ்கொயர் தெரியும். அண்டு ஓபின்றது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? பிடி ஸ்கொயர். இந்த லென்த்து தான் நம்மளுக்கு என்ன தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169 மைனஸ் 5 ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு? 25. ஸோ 169 மைனஸ் 25 வந்து 144. அப்போ பிடி ஸ்கொயர் 144 அப்படின்னா அப்போ பிடியோட லென்த் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 12. ஸோ 12 12s ஆர் 144ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? பிடியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பிடி வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட், அதாவது நம்மளுக்கு இன்னொரு கான்செப்ட் ஒன்று தெரியும். இது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்றது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்லேருந்து வர டேஞ்சன்ட், அதாவது ஏபின்ற டேஞ்சன்ட்டும் ஏஇ அப்படின்ற டேஞ்சன்ட்டுடைய லென்த்தும் எப்படி தான் இருக்கும்? நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இஃப் யூ ஆர் ட்ராயிங் அ டேஞ்சன்ட், அதோட லென்த் எப்படி இருக்குது நம்மளுக்கு? ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த டேஞ்சன்ட் ஏஇ. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? லெட் ஏபியை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ இதை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் என்ன நம்மளுக்கு? எக்ஸ் தான் வரும். ஸோ ஏபியும் எக்ஸு, ஏஇயும் எக்ஸு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த டோட்டல் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த பிடி டோட்டல் வந்து 12 சென்டிமீட்டர், அதில் ஏபி மட்டும் எக்ஸ் அப்படின்னா அப்போ ஏடி என்ன எடுத்து போனாமல் செய்யணவங்களுக்கு இது டோட்டலாக மேலே எழுதுகிற பாருங்கள். ஸோ இப்போது இந்த டோட்டல் வந்து 12 சென்டிமீட்டர், அதில் இங்கே எக்ஸ் போயிடுச்சுன்னா இது என்னது நம்மளுக்கு? 12 மைனஸ் எக்ஸ். ஓகே, அகைன் ஐம் ரிப்பீட்டிங், பிடியோடைய டோட்டல் வந்து 12 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது இந்த பிடியை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக ஏபி ப்ளஸ் ஏடி அப்படின்னு எழுதலாமா? ஏபி ப்ளஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஏபி அப்படின்றது நம்மளுக்கு என்ன? எக்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ ஏடி அப்படின்னா எப்படி வரும் நம்மளுக்கு? ஏபி வந்து எக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஏடி இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ 12 மைனஸ் எக்ஸ் தான் என்னது? ஏடியோட வேல்யூ. ஸோ இப்போ ஏடிக்கு நான் 12 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். இப்போ இதே மாதிரி பாருங்கள், இந்த ஓடி வந்து 13 சென்டிமீட்டர். கரெக்டாக சென்டர் ஓலேருந்து டி வரைக்கும் வந்து 13 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு ரேடியஸ் வந்து 5. கரெக்டாக? இப்போ இந்த ரேடியஸ் 5 அப்படின்னா இந்த டோட்டல் 13 இந்த 5 போயிடுச்சுன்னா அப்போ இடி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ இடி இஸ் ஈக்குவல் டு ஓடி மைனஸ் ஓஇ. ஓடின்றது என்னது? 13 மைனஸ் ஓஇன்றது ரேடியஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ இடியோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஏஇடி. இப்போ ஏஇடி ட்ரையாங்கிளில் இது எக்ஸு, இது 12 மைனஸ் எக்ஸு அண்ட் இது என்னது? 8. நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏஇடி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏஇடியில் நம்ம என்ன எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் எப்படி எழுதுவோம் பாருங்கள். ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர், அதாவது ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். இப்போ நம்ம ஏடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇன்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இடி என்னது நம்மளுக்கு? 8 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 12 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? இதை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 இன்ட்டு 12 என்னது? 24x plus x square is equal to x square plus 64. இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன இருக்கீங்க? மைனஸ் 24x. இந்த 144 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 144 வருமா? ஆர் இந்த மைனஸ் 24x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 64 இந்த பக்கம் கொண்டு போகலாம். இப்போ எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள். 144 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 64 இந்த பக்கம் வந்தால் minus 64 is equal to minus 24x இந்த பக்கம், அதாவது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 24x. ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 144ல் 64 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வருது? ஆக்சுவலாக 144ல் ஃபஸ்ட்டு 4 போயிடுச்சுன்னா 140 அண்ட் 60 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? அரவுண்ட் வந்து 80. ஸோ 80 is equal to 24x. அப்போ எக்ஸ் என்ன எழுதலாம் நம்ம? 80 divided by 24. இப்போ இதை 8ஆல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10 divided by 3
சென்டிமீட்டர். இப்போது ஏஇன்றது வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஏஇன்றது தான் எக்ஸு. ஸோ அப்போ ஏஇ வந்து நம்மளுக்கு 10/3 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டல் லென்த் ஏபி, இந்த டோட்டல் தான் கேட்குறாங்க. இந்த டோட்டல் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுவும் சேம் தான். ஏன் சேம் ஆக்சுவலாக நல்லா பாருங்கள், இது இருக்கு இல்லையா, இதோட லென்த்தும் வந்து 5 தான். அப்போ இதுவும் ரேடியஸ் 5, இது வந்து 13. அப்போ இங்கே 5 13னா இதை வச்சு நம்ம QT கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது, த சேம் 12 சென்டிமீட்டர் தான் வரப்போகுது. அப்போ பை ட்ரிபிள்எஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ட்ரையாங்கிளில் இந்த 3 சைடும் சேமாக இருந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம், இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லலாமா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். பை ட்ரிபிள்எஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம இதை எடுத்து என்ன சொல்லலாம் ஆக்சுவலாக, ஸோ பை ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஓபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஓக்யூடி. ஸோ அதனால் ஏஇயும் இபியும் சிமிலர். ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு இபி. ஓகேவா? இது நீங்கள் இதே ஸ்டெப் இது எல்லாமே டிரைவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன வரும், இதுவும் எக்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இது எக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், திரும்ப வந்து 10/3. அப்போ ஏபியோட லென்த் என்ன, 2x. இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், அப்போ 2x. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 10 டைம்ஸ் 20. ஸோ 20/3 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு லென்த் ஆஃப் கார்டு என்ன வருது, 20/3 சென்டிமீட்டர். இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு. அப்போ ஏபி அப்படின்றது வந்து 2x. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 10/3 தெரியும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20/3 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 7th ஒன் பாருங்கள். இன் 2 concentric circles a chord of length 16 centimeter of larger circle becomes a tangent to the smaller circle. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்ன அர்த்தம், ஒரே சென்டர் ஆனால் அதில் நம்ம 2 சர்க்கிள் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டர் வந்து சேம் தான். இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள், அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள், அதுதான் வந்து 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் a chord of length 16 centimeter of larger circle. இந்த பெரிய சர்க்கிளில் நீங்கள் ஒரு கார்டு வரைகிறீங்க. இப்போ இந்த கார்டோட லென்த் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்டு வந்து இந்த சின்ன சர்க்கிளுக்கு என்னவா இருக்குன்றாங்க, டேஞ்சண்ட்டாக இருக்குன்றாங்க. ஸோ அப்போ டச் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு பாயிண்டில் இது டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டு த ஸ்மாலர் சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 6 சென்டிமீட்டர். இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் என்ன சொல்கிறாங்க, 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்மள கொஷின் என்ன கேட்குறாங்க ஆக்சுவலாக, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள் கேட்குறாங்க. அப்போது இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி ஒன்று தெரியணும் அப்படின்னா, ஒரு கார்டை பெர்பெண்டிகுலராக நீங்கள் பைசெக்ட் பண்ணிங்கன்னா அது ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். அதில் எந்த டவுட்டும் இல்லை. கரெக்டாக நம்மளுடைய சின்ன சர்க்கிளில் இருக்கு இல்லையா, அந்த ரேடியஸ் வந்து இந்த டேஞ்சன்ட்டுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போது இது பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா சப்போஸ் நான் இந்த ஏபி அப்படின்னு ஒரு கார்டும் சென்டர் ஓவும் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இந்த ஏபின்ற கார்டு இது பெர்பெண்டிகுலராக பைசெக்ட் பண்ணும்போது இன் பிட்வீன் இப்போ ஈன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட் அப்படின்னா ஏஇ இஸ் ஈக்குவல் டு பிஇ. ஏன் ஏஇயும் பிஇயும் ஈக்குவலாக இருக்குது, பிகாஸ் இது பெர்பெண்டிகுலராக பைசெக்ட் பண்ணும்போது இது வந்து கரெக்டாக வந்து பிரியும். அப்போ 16 சென்டிமீட்டர் ஏபியில் 16 சென்டிமீட்டரில் பாதியாக பிரித்தா என்ன ஆகும், ரெண்டுமே வந்து 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். ஏஇ ஒரு 8, பிஇ ஒரு 8. ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஓஇ இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஏன், இது வந்து ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டோம். கரெக்டாக? இப்போ ஓஏஇ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன் ட்ரையாங்கிள் ஓஇஏ இந்த ட்ரையாங்கிளில் இ வந்து 90 டிகிரி இருக்குது. கரெக்டாக? அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஓஇஏ நம்ம என்ன எழுதலாம் ஆக்சுவலாக, ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇ ஸ்கொயர் பை ரீசன் என்னது, பித்தாகோரஸ் தியரம். ஸோ பை பித்தாகோரஸ் தியரம் நம்ம ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇ ஸ்கொயர் எழுதிட்டோம். அண்ட் இதில் என்ன இருக்கும், ஏஇயும் ஓஇயும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ ஏஇ ஓஇ இந்த 2 வேல்யூ தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், ஓஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓஏன்றது தான் என்ன அர்த்தம், ரேடியஸ் ஆஃப் லார்ஜர் சர்க்கிள். ஸோ இப்போ ஓஇ எழுதுங்க. ஓஇ எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், 6 ஸ்கொயர்
ப்ளஸ் ஏஇ வந்து 8 ஸ்கொயர். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுங்க. ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 64. அப்போ ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா அப்போ ஓஏவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போது ரேடியஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் சர்க்கிள் நம்மளுக்கு என்ன வருது? 10 சென்டிமீட்டர். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இதில் என்ன ஆக்சுவலி ஒன்றே ஒன்று நம்மளுக்கு தெரியணும், இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும். அதாவது ஒரு பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அது இந்த கார்டை எப்படி தான் கட் பண்ணும்? ஈக்குவலாக தான் டிவைட் பண்ணும். இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நம்ம அதை வச்சு பித்தாகரஸ் தியரமில் சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.